தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். தனுசுவை பொறுத்த வரைக்கும் 4-5ஓட கனெக்டோட இந்த வார அமைப்புகள் ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாகவே அமையுது. அதனால் குறையற்ற ஒரு சில நாட்களை பெறுறீங்க. கிட்டத்தட்ட தேய்பிறை ஆவது. தேய்பிறையில் தனுசு ராசி நபர்களுக்கு எப்போதுமே தடைகள் இருக்காது. செய்யக்கூடிய செயல்கள், ஆசைப்பட்டதை அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் தடைகள் இல்லாமல் இந்த தேய்பிறை அமைப்புகள் கொண்டு போகும். இதில் வார அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, பிகினிங் டேஸில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தனுசு ராசி நபர்களுக்கு இது ஒரு முக்கியமான பலன். வார ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்னும் பொறுமையாக நடக்குது, ஸ்லோவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாட்கள் இந்த வார அமைப்பில் போக போக அப்படியே கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். அதாவது காலையில் சன்ரைஸ் ஆகிற மாதிரி தான். உச்சி வெயில் வரும்போது பவர் அதிகம் இருக்கிற மாதிரி நிச்சயமாக இந்த வார அமைப்புகள் திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பில் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை நீங்களே ஸ்லோவாக செய்யக்கூடிய விஷயங்கள், ஸ்லோவாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வார இறுதிங்கிற அமைப்பு வரும்பொழுது அதிக ஸ்பீடாக மாறும், வேகம் எடுத்துரும். அப்போ ஆரம்பத்தில் சில விஷயங்களை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, யார்கிட்டாச்சும் உதவிகள் ஏதாவது ஒன்று கேட்குறீங்கன்னா, இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தா கூட வார இறுதின்னு வரும்போது உடனடியாக கிடைக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வந்துடும். இப்போ இந்த உடனடியாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகள் இந்த வாரத்தில் சரி செஞ்சுக்க முடியும். ஆக ஒரு வாக்குறுதி கொடுத்தா கூட நான் அதை பண்ணித்தரேன் செஞ்சு தரேன், ஒரு வாக்குறுதி கொடுத்தா கூட ஒரு நம்பிக்கையாக கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நம்பிக்கையாக கொடுக்கலாம். அதனால் ஒன்றும் பெரிய நிறைவேற்ற முடியாமல் போக முடியாதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் வேலை கிடையாது. கண்டிப்பாக தனுசு ராசி நபர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். அதே சமயம் சில சுச்சுவேஷன் அமைப்புகளை நீங்கள் புறந்தள்ளக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்கும். சில சூழ்நிலைகள், சில நபர்களை அல்ல, சில சூழ்நிலைகளை, அது கஷ்ட சூழ்நிலையோ இல்லை நஷ்ட சூழ்நிலையோ இல்லை கடந்த கால கசப்பான சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும் சில சூழ்நிலையை அவரவர் லெவலுக்கு ஏற்ப புறந்தள்ளக்கூடிய வகையில் இந்த வார அமைப்புகள் அமைய போகுது. ஃபைனலாக தனுசு ராசி நபர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நிச்சயமாக லாப இடத்தோட செவ்வாயெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த வாரத்தில் இருந்தே எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் போட்டு முணங்கிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு வலி வேதனையாக இருக்குது, உடல்லையும் சரிதான் மனசுலையும் சரிதான், இந்த வலி வேதனைகளுக்கு முணங்கி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு புலம்பக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வலி வேதனைகள் குறையக்கூடிய ஒரு வாரமாக ஆரம்பிக்குது. இது அடுத்தது தொடரும். இந்த வலி வேதனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது.